ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு குட்டி வாண்டர் சேனல். இன்றைக்கி என்ன புளியோதரை செஞ்சிடலாமா? அதுக்கோசரம் நான் பார்த்தீங்கன்னா தனியா, மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எள் இருந்துச்சு, நான் வந்து சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து பேன் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் ஆயிலில் வந்து இருப்பாங்க, நான் வந்து ஆயிலில் வறுக்கல. நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லு சும்மா வெடிக்கிற பக்குவம், அந்த ஸ்மெல் வரும்போது எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த பவுடரை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பவுடரை நீங்கள் ஏதாவது வத்த குழம்பு வச்சா கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கும் இந்த மாதிரி தான் வந்து பவுடர் அரைப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. நீங்கள் தனியா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா தனியா மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டேன். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே போடுவேன். ஏன்னா கடுகு போட்டால் டக்குனே பொரிஞ்சிடும். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் கடுகு வந்து கருகுன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஆனால் நான் வந்து கடலைப்பருப்பு அது கொஞ்சம் இது செகந்ததுக்கு அப்புறமா தான் கடுகு போடுவேன். ஏன்னா டக்குன்னு வெடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டை பயிர் கொஞ்சம், அப்புறம் கிள்ளி வச்சு வரமிளகாய், அது கூடவே பெருங்காயமும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து லெமன் சைஸுக்கு அதிகமாகவே தான் வந்து நான் புளி வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அதிலே நான் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துப்பேன், பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு. புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கரைசலை வந்து அதில் சேர்த்துருங்க. இந்த புளி கொஞ்சம் வந்து இனிப்பு புளிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிட்டேனே. ஏன்னா சேர்த்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கூட இல்லைன்னு சொல்லிட்டுனா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த புளி வாடெல்லாம் போகணும் இல்லைங்களா. புளி வந்து எப்பவுமே நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் கொதிச்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து சுண்டை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது இடையில கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இந்த பொடியை வந்து நம்ம ஆறிடுச்சு, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொடியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. டோட்டலாக வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வெயிட் பண்ணுங்கள். அது பாட்டுக்கு ஒரு கொதிக்கிட்டும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட கொதிக்கிட்டும். அது கூட வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டுக்கோங்க. அப்புறம் சுட சாப்பாடு. அதில் வந்து கருவேப்பிலை வந்து காஞ்சி போனதாக இருந்துச்சு, அதிலே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டேன், வறுத்த மல்லாட்டை பயிறு. அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியோதரை அதுதான் வந்து சேர்த்துட்டேன். நான் புளிக்குழம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்களா. சால்ட் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கோவில் புளியோதரை சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஒரு புடி எடுத்து வாயில் வச்சா அருமை போங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.